தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை இடைப்படுவதாக. உங்களை கர்த்தர் கிருபையாய் நடத்துவாராக. வேதத்தில் தேவன் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசும்படியாக 1 பேதுருவின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டு, தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பதினால் வருகிற பாடுகள். அநேக சூழ்நிலைகளை அநேகர் சொல்லுகிறத கேட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் அதை பார்த்துருக்கிறேன். எல்லாருக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கும். நீ இயேசுவை கும்பிட்றியா? சர்ச்சுக்கு போகிறவனா? அல்லேலூயா கூட்டமா? வெயிட் பண்ணு, பார்க்கலாம், அப்புறம் செய்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். சில இடங்களில் சில நபர்களை ஒதுக்கி வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். கர்த்தருடைய ஊழியக்காரர், அவர் ரட்சிக்கப்பட்ட பொழுது அவர் மாத்திரம் அந்த வீட்டில் ரட்சிக்கப்பட்டார். ஒரு சிறு பையனாக ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் வீடுகளில் போய் சொல்லும்போது சொல்லி அனுப்பினாங்க, நீ வீட்டை விட்டு வெளியே போயிடு, நீ வீட்டை விட்டு வெளியே போயிடு, நீ அந்த இயேசுவை விட்டுட்டு வரனா வீட்டுக்குள்ளே வா, இல்லைனா நீ பிச்சைக்காரனை போல அலைவ. ஐயா டாக்டர் ராஜேந்திரன் அவர்கள் பாளையங்கோட்டை கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்ததான கர்த்தருடைய தாசன். வாழ்க்கை இப்படி எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்ததான பாடுகள், வெட்கப்பட்டு துரத்தப்பட்ட அனுபவங்கள். தெரிந்த ஒரு சகோதரி ஆண்டவருடைய பிள்ளையாய் இருப்பதனால அவருடைய குடும்பங்களில் பல கேள்விகள், தங்களுடைய பாகங்களில் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரத்தில் தடையாய் நிற்கிற சில சூழ்நிலைகள் எத்தனை குடும்பத்தில் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்தவனாய் இருப்பதினால் நீ பாடுபட்டால், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போய் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் நிமித்தமாய் கிறிஸ்துவின் நிமித்தம் அவமானப்படுதல், கிறிஸ்துவின் நிமித்தம் வெட்கப்பட்டு நிற்கிற சூழ்நிலைகள், கிறிஸ்துவின் நிமித்தம் புறக்கணிக்கப்படுகிற சில சூழ்நிலைகள். பிள்ளையே, அவைகளை குறித்து நீ துக்கம் அடையாத, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள், சந்தோஷமாக ஏற்றுக்கொள். அப்படிப்பட்ட அந்த பாடுகளிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. காரணம் என்ன தெரியுமா? வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் வரப்போகிறதான மகிமைக்கு அது ஒப்பானது அல்ல. இன்றைக்கி ஒரு வேளை அது நமக்கு கடினமாய் தோன்றலாம், இன்றைக்கு ஒரு வேளை அது வேதனையாக இருக்கலாம். ஆனால் ஒரு மகிமை வருகிறது, ஒரு ஆசீர்வாதத்தினால் வருகிறது, ஒரு மேலான ஒரு நாள் வருகிறது. அந்த நாளிலே கர்த்தர் நம்மை உயர்த்தி நிறுத்துகிறதை, அன்று அவருடைய கண்கள் யாவும் காணும்படியாய், கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் காணும்படியாய் கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் பேசின எல்லாருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் விரட்டினார்களோ, துரத்தினார்களோ, அவமானப்படுத்தினார்களோ, அவர்களும் தேவன் அண்டை வருவதற்கு காரணம் தெரியுமா? தங்கள் விசுவாசத்திலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். தேவ பிள்ளையே, விசுவாசத்தில் நீ உறுதியாயிரு, கர்த்தருடைய காரியங்களில் உறுதியாயிரு. பாடுபடுகிறதுனால சோர்ந்து போகாத, வாழ்க்கையில் வருகிற சில கஷ்டங்களை நினச்சி சோர்ந்து போகாதீங்க. அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான இப்படிப்பட்டதான நிலைகள் நம்மை தூர தள்ளக்கூடியதாக இருக்கலாம். இல்லை, கர்த்தருக்குள்ள உறுதியாக இருங்க. கர்த்தர் தம்முடைய மகிமையில் நமக்கு நிறைவை தர அவர் வல்லமை உள்ளவர், உங்களை தூக்கி நிறுத்த வல்லமை உள்ளவர். எவர்களெல்லாம் உனக்கு விரோதமாய் பேசினார்களோ அவர்கள் எல்லாரும் உன் பட்சத்தில் வருவார்கள். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அவர்கள் எல்லாரும் உன் பட்சத்தில் வருவார்கள். அன்று நீங்கள் கர்த்தரையும் மகிமைப்படுத்த முடியும், இவர்களையும் கர்த்தர் அண்டை வழி நடத்த முடியும்.
இவைகளின் மூலமாய் தேவநாமம் மகிமைப்படுத்தப்படும். தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால், ஆண்டவரே, அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, அது நிமித்தம் அவன் வெட்கப்படாமல் இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கடவன் என்று சொல்லி உடைய பிள்ளைகள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உயர்த்த, தொழுது கொள்ள கிருபை பாராட்டுகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அந்த தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால ஒதுக்கப்படுறியா, வெட்கப்படுறியா, அவமானப்படுத்துகிறாங்களா? கவலைப்படாதீங்க. அது நிமித்தம் வெட்கப்படாமல் இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஒரு கூட்டத்தை கர்த்தருடைய கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ள உதவி செய்வார். God bless you. God bless you.